முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் அன்னக்கிளியம்மா, என்னை பற்றிய உங்கள் கருத்து. சரிங்க, சரியான நேரத்துல கோர்ட்ல கொண்டு போலீஸ் பண்ணிருங்க. சரியா? சரி, நானும் இப்போ கிளம்புனதான் சரியா இருக்கும். நான் கிளம்புறேன். இருங்க, மோர் ஏதாவது குடிச்சிட்டு போங்க, வெயில் அதிகமா இருக்கு. இல்லம்மா, நான் இப்போ போனதான் சரியா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா ஆனந்தி, மாமா வாமா. என்ன மாமா, இத குடிச்சிட்டு போங்க. நாங்க குடிச்சிட்டு போங்க. அத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வரட்டுமா? இல்லம்மா, செம்போலி இப்பதான் குடிச்சிட்டு போனா, நீ மாமாக்கு மட்டும் கொடு. சரிங்க அத்தை. சரிம்மா, வீட்டுல ஒருத்தர் இல்லையே, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ரெஸ்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை. ஏமா, அவங்க போறாங்கன்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ தான் செஞ்சுட்டு கிடந்தா, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுமா போ. இல்ல திலிப்பே அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். நான் கிச்சனுக்கு போறேன் அத்தை. அம்மா, அதெல்லாம் வேண்டாம், அது ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தை சொன்னா சரியா இருக்கும்ல? சரிங்க அத்தை. பாட்டி, பாட்டி. அத்தை, தரன் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. டேய் வாடா, அங்கதான் இருக்கேன், வா வா. எதுக்கு கத்திக்கிட்டே வரான்? தெரியலையே. என்ன தரன், கோவம் வரையா எதுக்கு? அது வந்து அண்ணி. கேட்டல சொல்லு. பாட்டி, அந்த அழகுராணி இல்ல, இவனுக்கு அந்த பிள்ளைகிட்ட வம்பு இழுக்கணும். ஐயோ தாத்தா, நான் வம்புதான் இழுக்கல. சரி, கத்தானா கோபப்படாம என்ன விஷயமா அத சொல்லு. அதான் நீ கேட்டாங்கல்ல, சொல்லு. பாட்டி, அந்த அழகுராணி இல்ல, அந்த விக்ரம் கிட்ட பெட்டு கட்டியிருக்கா. என்னன்னு? அதான் அன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தால, அந்த ஸ்கூல் விஷயமா. ஆமா, அது 5 லட்சம் ரூபாய் அந்த ஸ்கூல் ஓனர் வாங்கியிருந்தாரா, இப்ப வட்டியும் முதலுமா 5 கோடியா வந்து இருக்கிறான். என்னது, 5 லட்சம் ரூபாய்க்கு 5 கோடி வட்டியா? ஆமா நீ. அட பாவி. அப்படிலாம் ஏமாத்தி எதுவும் பண்ண முடியாது. அந்த வாத்தியார கோர்ட்ல ஒரு கேஸ் கொடுக்க சொல்லி நான் வாதாடுறேன். அப்படித்தானே தாத்தா பண்ணிருக்கணும். ஆமா, அந்த விக்ரம் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சோ இந்த ஸ்கூல்ல நான் மீட் எடுக்கிறேன், இல்ல நானே உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னு அசிங்கமா பெட்டு கட்டல. பாட்டி, என்னடா சொல்ற? அதுலயே அந்த விக்ரம் 2 வாரம் தான் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள அந்த ஸ்கூல்ல நீ எப்படி மீக்கிறேன்னு பாக்குறேன், இல்ல 5 கோடியும் வேணும், நீ என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஐயோ, இந்த பொண்ணியா இப்படி பண்ணனா? பாருங்க, நீ அறிவு இருக்க எந்த பிள்ளையாவது இப்படி பெட்டு கட்டுமா? அவனே எப்படிப்பட்டவன்? சரிடா, அந்த பொண்ணை வந்து என்ன பார்க்க சொல்லு. என்ன பாட்டி, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. அமைதியா இருக்கல, சரியாதான் இருக்கேன். அவ தன் மானத்தையே பெட்டு கட்டிருக்கானா, நிச்சயமா ஜெயிப்பாடா, விடு. பாட்டி, அத்தை சொன்னா சரியா இருக்கும். அத்தை ஏதாவது திங்க் பண்ணிருக்காங்க, சரியா இருக்கும், விடு. பாட்டி, 2 வாரத்துல 5 கோடி என்ன பாட்டி? டேய், அவகிட்ட தைரியமும் வேகமும் திறமையும் இருக்கனாலதான் தான் மானத்தையே பெட்டு கட்டியிருக்கா. நிச்சயமா ஜெயிப்பா. அவ புத்திசாலிடா. அவ புத்திசாலி மட்டும் இல்ல, திறமைசாலி, நேர்மையானவ. அவ ஒரு நாளும் வழி தவறி போகவே மாட்டா. அவ வழி தவறி போக மாட்டா. பாட்டி, அவன் நெஞ்சில வீரமும் வேகமும் இருக்குது. அவ ஒரு நாள் தோத்தும் போக மாட்டா, தான் மானத்தை இழக்க மாட்டா. நீ தைரியமா போலாம். பாட்டி, என்ன பாட்டி? தருண், சொல்லுங்க அண்ணே. இல்ல, அந்த பொண்ணு மேல இவ்ளோ அக்கறையா இருக்கியே, என்ன? உங்க அண்ணி கேக்குறல, சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணே. சரி, ஒரு ஆணுனா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கடா. சூப்பர். பாத்தியா, சின்ன சின்ன விஷயத்துக்கு உன்னை பாராட்டுறா. அவங்க அண்ணி ஆச்சே. சரி தருண், சாப்பிட்டியா என்ன? டேனியல் கூட வெளியில சாப்பிட்டேனே. சரிடா. நான் கோர்ட்டுக்கு தான் போறேன், வரையா என்ன? தாத்தா, அந்த விக்ரமுக்கு சீக்கிரம் முடிவு கட்டுங்க தாத்தா. அது விஷயமா தாண்டா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தங்க சாட்சி சொல்ல வரேன்னு இருக்காங்க. அவங்க மட்டும் சாட்சி சொல்லிட்டாங்க வச்சுக்கயே, அப்புறம் இந்த விக்ரம் மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சரி, எது நடந்தாலும் நன்மைக்கா இருக்கட்டும். அண்ணா, வாங்க 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 வாங்கம்மா. எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? எங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. அம்மா ஆனந்தி, அத்தை, அம்மாவை ரூம் கூட்டு போய் எதை பேசுங்கம்மா, போங்க. ஐயாக்கா, நான் அவளை பார்க்கல, உங்களை பார்க்க தான் வந்தேன். சொல்லுங்க. இல்ல, ஆனந்தி வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, கல்யாணம் முடிச்சிருந்தா மறு வீடு அப்படின்னு கூட்டு போயிருக்கலாம். அதுக்கும் வழி இல்ல. அவங்க அப்பாவுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். அதான் பிள்ளை ஒரு எட்டு கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா, அப்பா தானே, ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போக சொல்லுங்கம்மா. இது அப்பா பத்த உனக்கு தெரியுமே, அவதான் யார் வீட்டுக்கும் போக மாட்டாவல. ஏமா, இப்ப இங்க யாரும் இல்ல, வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேம்மா. இதான் ஏன் அண்ணிங்கது. அம்மா ஆனந்தி, வேணா போயிட்டு வாயம்மா. போயிட்டு வாமா. அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாயம்மா. நான் வீட்ல இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் போயிருக்காங்க. இப்ப நானே போயிட்டா அது நல்லவா தான் இருக்கும். எப்படி யோசிக்கிறா? அதுக்கு என்னம்மா, பிள்ளைங்க தானே நாங்க பாத்துக்கிட்டோம். இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. என்ன நம்பி பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வேணா நான் எங்க அப்பா பார்க்க போறேன். இன்னொன்னு, நான் என் வீட்டுக்கு போறதா இருந்தா என் புருஷன் கூட தான் போகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன்.
சூப்பர் அண்ணி. விக்கி நீ உண்மையில அதிர்ஷ்டக்காரன் தான்டா. அப்பா பார்க்கணும்னு சொல்றாங்களம்மா. பரவாயில்லைங்க அத்தை, இன்னொரு நாள் பார்த்துட்டா போச்சுது. இன்னொன்னு அவங்க வேற இப்ப வீட்ல இல்ல. இந்த நேரம் நான் போனா அவங்களுக்கு பிடிக்காது. ப்ளீஸ் அத்தை, நான் போகல. ஓ விருப்பமா? அம்மா தங்கமே தங்கமே, நீ மருமகளா வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? அப்போ நீ வரலையா? ஆமாமா, நான் இன்னொரு நாள் வரேன். அப்பாட்ட சொல்லிருங்க. அவிய வேற ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருக்காவ. அவிய இருந்தா கூட பரவாயில்ல, அவிகிட்ட சொல்லாம என்னால வர முடியாதுமா. போனை போட்டு கேட்டாலும் அது நல்லா இருக்காது, அது முறை கிடையாது. சரி டி, வா விருப்பம். அப்பா பார்க்கணும் நான் அதான். சொல்லுமா, வீட்ல எல்லாரும் வெளியில போயிருக்காவ, இன்னொரு நாள் வருவான்னு சொல்லுமா. ம் சரி டி. சரிம்மா வாங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்கம்மா. இல்லம்மா, ரொம்ப சாப்பிட்டு தான் வந்தேன். அப்பா வேற வீட்ல இருந்தவ, உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிதானா. சரி உடனே போன்மென்ட்டு வந்தேன். சரிம்மா நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. ஏமா வேணா தருணம் வேணா கொண்டு விட்டுட்டு வர சொல்லட்டுமா? இல்லம்மா மாப்பிள்ள வேண்டாம், நான் போயிருவேன். பரவாயில்லைங்க அத்தை, நான் கொண்டு விட வரேன் வாங்க. ஐயா ஆட்டோல தான் வந்தேன், அந்த ஆட்டோல நான் போயிருவேன். அதெல்லாம் ஒண்ணு சிரமம் வேண்டாம். சரிங்கம்மா, அப்பாட்ட சொல்லிருங்க என்ன. சரி அன்னைக்குலேக்கா கிளம்புறேன் என்ன, போயிட்டு வரேன். சரிங்கம்மா. சரிம்மா. ஆனந்தி, அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அப்பா பார்க்க ஆசை இல்லாம இருக்குமா? அதெல்லாம் இருக்குதே, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. நேரங்காலம் தெரியாம போயிட்டு இருக்க முடியாதுல்ல. விக்கி வேற என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, வீட்டுல பத்திரமா இருன்னு. அதுக்கான அக்கா எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன நம்பி பிள்ளைங்களை வேற விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப நான் பாட்டுக்கு போனா நல்லா இருக்காது. அது அவங்களுக்கு பிடிக்காதுத. அவங்களுக்கு பிடிக்காதத நான் எதையும் செய்ய மாட்டேன். சரிம்மா, உன் காதலுக்கு நீ கொடுக்குற மரியாதை இருக்கு பாரு, அது ரொம்ப பெருசு. இதுக்கு பேரு அடிமைத்தனம் இல்ல, பாசம். ஒருத்தருக்கு மீது ஒருத்தர் வச்சுக்க மரியாதை, அன்பு. நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா? ஆமா தங்கம், நீ விக்கி கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் அத்தை. அண்ணி சூப்பர் அண்ணி. நான் கூட எங்க தேன்மொழி மாதிரி நீங்களும் கிளம்பி போயிருவீங்கன்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன் அண்ணி. ஆனா நீங்க ஏன் அண்ணின்னு நிரூபிச்சிட்டீங்க, அந்த தேன்மொழி மாதிரி இல்ல. அது வந்து சாரி பாட்டி. நீ சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. இதே மாதிரி தான் தேன்மொழியும் பண்ணிருக்கணும். ஆனா அவ பண்ணல. கிசருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போய் தான் ஆகணும்னு அடம் பிடிச்சா பாரு. தேன்மொழிக்கும் ஆனந்திக்கும் வித்தியாசம் இருக்குது. உன் அண்ணியை நீ பாராட்டினதுல தப்பே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்கள பாராட்டணும். நாமளே அவங்கள பாராட்டலன்னா வேற யாரு பாராட்ட போறா? அவங்க கிட்ட இருக்க நல்ல குணத்தை பாராட்டுறதுல தப்பே இல்ல. உண்மைதான் பாட்டி, என் அண்ணி ரொம்ப நல்லவங்க. என் விக்கி ரொம்ப கொடுத்து வச்சவ. தாயின்னு பேருக்கு சொல்லல, அவங்க தாயா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மைதான்டா. என் அண்ணி தான் பெஸ்ட் அண்ணி. அண்ணி இந்த உலகத்திலே பெஸ்ட் அண்ணி நீங்க தான். டேய் போதண்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல பையன். என்ன சந்தோஷப்படலாம். என்ன ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்திருக்கு? என்ன ஸ்டேஷன்ல வந்திருக்கீங்க? என்ன மேடம்? என்னம்மா? மேடம் அது வந்து என்ன என்னாச்சு? விக்கி பைக் எடுத்து வெளியில போயிருந்தானே, அப்படின்னா என்ன என்ன மேடம்? இவங்க வெளியில போயிருந்தாங்களே மேடம். என்ன மேடம்? என்னம்மா ஸ்டேஷன்ல வந்திருக்கீங்களே, என்ன சொல்லுங்கம்மா என்ன? மேடம் காலையில இருந்தே பொண்ணுத்திர சார் ஒரு மாதிரியா இருந்தாரு. பொண்ணுத்திர 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 என்னாச்சு? மாமாக்கு என்னாச்சுடி? அம்மா என் புள்ளைக்கு என்னம்மா? காலையில இருந்தே ஒரு மாதிரி ஒளறி ஒளறி பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கூட ஏதோ ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன். ஐயோ அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆமா எனக்கும் தெரியும். ஆனா அவர் நடந்துகிட்ட விதம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்த மாதிரியே இருந்ததா. நான் ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கான்னு பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? என் புள்ளைக்கு என்னம்மா? மயக்கம் போட்டு விழுந்தாரு. ரோகிணி மேடம் வந்து எழுப்புனாங்க. ஆனா கண்ணு திறக்கல. ஆனா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் மண்டைக்குள்ள இருந்து யாரோ பேசுறதா புலம்பிக்கிட்டே இருக்காரு. மேடம் அவருக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கண்காணிச்சு சொல்லிருக்க கூடாதா எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்ரோஷமா கத்துறாரு. பழி வாங்காம விட மாட்டேன்னு கத்துறாரு மேடம். பழி வாங்க மாட்டேன்னு கத்துறானா? அவனுக்கு அப்படி குணமே கிடையாது. ஆமா மேடம், அவர் விகாரம் ஆயிட்டாரு. பழி வாங்காம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன்னு கத்துறாரு. ஏதோ உனக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கு. பிள்ளைக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னா என்னமோ பிள்ளைக்கு பெருசா பாதிப்பு நடந்திருக்கு. இப்ப பொண்ணு எங்கம்மா? ரோகிணி மேடம் தான் ஒரே ஆளை தூக்கி ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்காங்க. நாங்க ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறோம் மேடம். சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க. அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பாட்டி நான் கிளம்புறேன் பாட்டி. நானும் வரேன்டா. வா அவங்களுக்கு போனை போட்டு சொல்லுடா, தாங்கிக்கிட மாட்டாங்க.
சரிங்க அண்ணே, எப்பவுமே ஃபோன் பண்றேன். சரிங்க மேடம், அவரை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவங்கள வர சொன்னீங்கன்னா நல்லது. விக்கி ஒரு ஆளால முடியும். அவனை வர சொல்ல போயிருக்கான்ல, இப்போ வந்துருவான். மேடம், உங்ககிட்ட முக்கியமான சொல்லணும். என்னம்மா? ரோஹிணி மேடமுக்கும் ஆதிரா பொண்ணுத்தர சாரை பத்தி நல்லா தெரியும். அவங்க ரெண்டே தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஒருவேளை கோவமா இருக்கிற நேரத்துல ஆதிரா பத்தி சொன்னா கோவத்தை குறைப்பான்னு பார்த்தா ஆதிரான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் விகாரமாவே மாறினாரு. என்னம்மா சொல்ற? உனக்கு ஆதிரானா உசுராச்சே? அப்படி நினைச்சுதான் ரோகிணி மேடம் ஆதிரான்னு சொன்னாங்க. அவர் அதை பேர காதிலே வாங்கிக்க மாட்டேக்காரு. பயமா இருக்கு மேடம், ஏதாவது பழசதும் மறந்துருப்பாரு. என்ன என்னம்மா என்னம்மா இப்படி சொல்ற? நீ ஆரம்பத்துல இருக்கும்போது எங்களுக்கு போட்டோ போட்டுக்க வேண்டாமா? தப்பு உங்க மேலதான். அவரை இப்ப நீங்க டியூட்டிக்கு அனுப்பியிருக்க கூடாது. டாக்டர் தான் ஒரு மாசம் லீவ்ல இருக்க சொன்னாங்களே, எதுக்கு நீங்க டியூட்டிக்கு அனுப்புனீங்க? எல்லாம் இந்த தேன்மொழியால வந்தது. பொண்ணுத்தரைக்கு பதிலே கிஷோர் தான் வேலை பார்க்கறதா இருந்தது. இந்த தேன்மொழி வீட்டுல நடந்த விதத்தை பார்த்துட்டு பொண்ணுத்தரைய வேலைக்கு வந்துட்டான். தன்னால எங்க புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க ரெண்டு சண்டை போடுறாங்கன்னு பயத்துல தான் வேலைக்கு வந்தான். கிஷோருக்கு அவன் வேலைக்கு அனுப்பல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இவ படுத்துற பாட்டுல தான் வந்தான். ஐயோ தேன்மொழி, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் பாட்டு இந்த வீட்டுல ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். வீட்டுல நிம்மதி இல்லாம போச்சுது. அதான் புள்ள வேலைக்கு வந்தான். விக்கிக்கு விருப்பமே கிடையாது. அதான் விக்கி சாரும் கூட இருந்தாரு. அவர் என்ன நேத்து இந்த ஆளை காணோம். அவன் ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருப்பான்னு நினைக்க. ஆனந்திட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம். சீக்கிரம் போய் பாருங்க. சரிங்கம்மா. இல்ல, இந்த தேன்மொழியால வந்தது. இவ்வளவு ஒரு முடிவு கட்டாம நான் விடவே மாட்டேன். எதுக்கு வீட்டுல பெரியவங்க பொறுமையாயிரு சாந்தமாயிருன்னு எதுக்கு சொல்லுதாங்க? இவ அமைதியில இருந்திருந்தா அந்த பையன் பாட்டுல ஒரு ரூம்ல இருந்திருப்பா. கிஷோர் பாட்டுல வேலைக்கு போயிருப்பா. எல்லாத்தையும் நாசமனாக்கிட்டாளே. தான் நல்லா இருக்கணும், தான் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சாலே தவிர மத்த யாரையும் நினைச்சு பார்க்காம போயிட்டாளே. சரி, பிள்ளைங்களுக்குலாம் போனை போட்டு வர சொல்லி. சரிங்க, நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன். ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் குடும்பத்தை அழிச்ச ஒருத்தரை கூட நான் சும்மா விட மாட்டேன். எவனும் உசுரோட இருக்க முடியாது. அமைதியில இருங்க சார், சாந்தமா இருங்க, எல்லாம் சரியாயிரும். சரியா இருமா. பழி வாங்காம நான் சரியாக மாட்டேன். நான் எதுக்கு சரியாகணும்? இப்போதான் நான் சரியா இருக்கேன். ஒருத்தன் கூட என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, மறந்துடாதீங்க. என்ன நம்பி இந்த பொண்ணு இருக்க வேண்டாம் சார். இருக்க வேண்டாம், அந்த பொண்ணு உங்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. கோபத்துல நல்ல வாழ்க்கை இழந்துடாதீங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையே இழந்துட்டு வந்து நிக்கிறேன். புரியுது சார். இப்போ உங்க மனசு எப்படி கொழுந்து விட்டு எரியுன்னு எனக்கும் தெரியும். நம்ம குடும்பத்தை பழி வாங்கினவங்கள சாதாரணமெல்லாம் பழி வாங்க கூடாது. அவன் சந்ததியே இனி பூமியில இருக்கக்கூடாத அளவுக்கு பழி வாங்கணும். இனி ஒரு குடும்பத்தை அழிக்கணும் நினைப்பே வராத அளவுக்கு நாம பழி வாங்கணும். நம்ம பழி வாங்குதல் அப்படி இருக்கணும். இனிதான் இந்த பொண்ணுத்துல ஆட்டமே ஆரம்பம். இனி என் வாழ்க்கையில பொண்ணுக்கு இடமே இல்ல. அவ என் வாழ்க்கையில வந்தா நான் இருக்க மாட்டேன். பொண்ணுத்தையா இருக்க மாட்டேன். நான் தோத்துருவேன். நான் ஜெயிக்கணும். நிச்சயமா ஜெயிப்பீங்க. உங்க குடும்பத்தை அழிச்சவங்கள நீங்க அழிப்பீங்க. அழிக்கணும். இப்ப நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் நான் இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஈவிரக்கமே பார்க்க கூடாது. நாம ஏன் பழி வாங்காம இருக்கணும்? எதுக்கு? இந்த உலகத்துல நாமளும் வாழணும், சந்தோஷமா இருக்கணும் பிறந்தோம். ஆனா நம்ம குடும்பத்தையே தரமட்டமாக்கிட்டு நம்மள அனாதை ஆக்குனவங்கள எதுக்கு மன்னிக்கணும்? ஏன் மன்னிக்கணும்? எவ்வளவு கனவு, எத்தனை ஆசை, என்னெல்லாம் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டாங்களே. அனாதையா நாடோடியா வாழ வச்சுட்டாங்களே. ஆமா, எதுக்கு மன்னிக்கணும்? அவங்கள எதுக்கு மன்னிக்கணும்? மன்னிக்க கூடாதுமா, மன்னிக்கவே கூடாது. என்ன நடக்கு, யாது நடக்குன்னு ஒண்ணு புரியலையே. தருண் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்? அது எப்படி நம்ம குடும்பத்துக்குன்னே எல்லாம் வருது? இது மட்டும் வெளியில தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பொண்ணு தர மாப்பிளைக்கு தெரிஞ்சதுன்னா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? ஆதிர நிலைமை. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஆதிர அவளுக்கு நாசமா போயிடக்கூடாது. இல்ல, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருந்தேன், என் புள்ள வாழ்க்கை நாசம் ஆயிரும். என்னாலே என் புள்ள வாழ்க்கை நாசம் ஆயிரும். என்னமா? நான் வீட்டுக்கு போறேன் மாமா. இரு, பொண்ணு தரைக்கு தான் போன் அடிச்சான், போன் எடுக்கல. ஏன் வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களே? இல்லம்மா, அது தேன்மொழி விருப்பத்துக்காக சொன்னாங்க. ஆனா போன போட்டோம் வாரேன்னு தான் சொல்லியிருந்தான். ஆனா இன்னும் வரக்கானவன். இல்ல மாமா, நான் கிளம்புறேன். ஒரு ஆட்டோவாத பிடிச்சிட்டாங்களே. உன்னை ஒத்தையில அனுப்பணும், எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். இது மாமா கோன் டியூட்டிக்கு போனோம். நானும் வாரேன், வா. சரிங்க மாமா. மீனா அத்தை அந்த பாறைக்கு பின்னாடி அனல்ல உட்கார்ந்திருக்காங்க. சரிம்மா, நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன். நீ ஆட்டோ வந்தா நிப்பாட்டி வை. என்ன? சரிங்க மாமா. ஆட்டோ வந்தாலும் சரி, கார் வந்தாலும் சரி, எதுவும் நிப்பாட்டிரு. நான் போய் மீனாட்டு சொல்லிட்டு வந்துருந்தேன். சரிங்க மாமா. இவ்வளவு நாள் இங்க எப்படி வாழ்ந்திருக்கேன்? எனக்கு என் மேல கோபமா வருது.
எப்படி இவ்வளவு நாள் என் குடும்பத்தை அழிச்சோட நான் விட்டு வச்சேன்? நான் எதுக்கு இப்படி இருந்துட்டேன்? நான் ஏன் விட்டேன்? இவ்வளவு நாள் என் குடும்பத்தை அழிச்சு விட்டு வச்சதே தப்பு இல்ல. ஒண்ணுத்த அமைதலா இருந்துட்டாங்க. பொண்ணத்திரியா இருந்தா தானே சார் நீங்க அமைதியா இருப்பீங்க. விக்னேஷா மாறுங்க. மாறுறேன். நான் விக்னேஷா மாறுறேன். பொண்ணுத்தர வேண்டாம். பொண்ணுத்தர பாசத்துக்கு அடிமையாயிருவான். பொண்ணுத்தர வேண்டாம். நான் விக்னேஷா மாறுறேன். நான் விக்னேஷா மாறுறேன். நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க சார். உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் ஒண்ணு விடாம சொன்னீங்க. என் ரத்தமே கொதிக்குது. கிட்டத்தட்ட உங்க கதையும் என் கதையும் ஒண்ணு போலதான் சார் இருக்குது. நீங்க ஒரு பக்கம் பழி வாங்குங்க, நான் என் பக்கத்துல பழி வாங்குறேன். நாம 2 பேருமே ஜெயிக்கணும் சார். ஜெயிப்போம், நிச்சயமா ஜெயிப்போம். அதுக்கு முன்னாடி சிலவற்றை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கண்டுபிடிக்கிறேன். விக்னேஷா கண்டுபிடிக்கிறேன். இனி ஆட்டமே பயங்கரமா இருக்கும்.